இன்றைக்கி பல யூஸ்ஃபுல்லான பொருள் செய்ய போகிறேன். தேவையில்லைன்னு தூக்கி போகிற பொருளை வச்சு. இந்த மாதிரி ரைஸ் குக்கர் உள்ள ஃபில்டர் எனக்கு யூஸ் ஆகாது. அது எனக்கு யூஸ் பண்ண தெரியாது. அதனால் இது எங்கள் வீட்டில் அப்படியே இருக்கும். இதை வச்சு தான் இன்றைக்கி நான் பல பொருள் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு நான் இதை பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ரேண்டமாக எந்த கலராக இருந்தாலும் ஓகே அப்படின்னு நினச்சேன். இந்த கலர் டக்குன்னு கிடச்சிச்சு. கலர் பண்ணோன்னா பார்க்க செமையாக இருக்குது. அதாவது மண்பானைலாம் வரும்ல, அந்த மாதிரி செராமிக் கலரில் இருக்குது. நல்லாயிருக்கு. ஓகே குட். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஐடியா என்னங்கிறத பார்ப்போம். இது இயர்ரிங்ஸ் ஹோல்டர் தான் இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது ஒரு நல்ல சூப்பரான ஐடியா தான். அங்கேயும் அப்படியே கலைஞ்சு கிடக்கும். ஒன்று இருக்கும், இன்னொன்று அதோட பேர் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும் போது நம்ம யூஸ் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட்டன் டைப் தோடும் இதில் நல்லா ஹேங் பண்ண வருது. நம்ம ஃப்ரண்ட்டில் அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா பேக் சைடு இது கரெக்டாக இந்த பட்டன் அப்படியே ஃபிட் ஆகிடுது. பார்க்கவும் செம்ம நீட்டாக சூப்பராக இருக்குது. ஸ்டோன் உள்ள இயர்ரிங்ஸ்லாம் நம்ம பாக்ஸில் வச்சோன்னா அது அப்படியே ஒன்றோட ஒன்று பரட்டிட்டு அப்படியே அந்த ஸ்டோன்லாம் விழுந்துடும். இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் வைக்கும் போது ஒன்றோட ஒன்று டச்சே ஆகலை. ரொம்ப நாள் அது நல்லா சூப்பராக இருக்கும். பார்க்க செம்மையாக இருக்குது. செகண்ட் ஐடியா என்னென்னா, அப்படியே கிச்சனுக்கு வாங்க. சில சமயம் நம்ம சுடு தண்ணி குடிக்கும்போது சுடு தண்ணி முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருப்போம், ரொம்ப கொதிச்சிடும். அந்த மாதிரி டைமில் நம்ம கிண்ணியில் ஊற்றி வச்சுருப்போம், சின்ன சின்ன கொசுலாம் அதில் விழுந்துடும். அப்போ அது தண்ணி வேஸ்ட்டாகவும் போயிடும், நம்ம மனசும் கஷ்டமாக போயிடும். என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஃபில்டர், அதை இதில் மூடி வச்சோம்னா நமக்கு அவ்வளோக்கா சூடும் சீக்கிரம் ஆறாது, பூச்சி தூசிலாம் அதில் விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ஐடியா பல பேருக்கு தெரியும். இதுதான் எனக்கு தெரியுமே அப்படிம்பீங்க. தெரியாதவங்களுக்காக இந்த ஐடியா. இது சுடுதண்ணி மட்டும் இல்லை, நம்ம சமைச்சி வச்சுருக்க பொருள் மேலே ஓப்பனாக இல்லாமல் மேலே கவர் பண்ணி வச்சுருக்கும் போது தூசி கொசுக்கள்லாம் விழாமல் இருக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஐடியா. நமக்கு சூடாக ஆறாது, நம்ம தேவைப்படுற நேரத்தில் கரெக்டாக இதை எடுத்து நம்ம குடிச்சிக்கலாம். தேர்ட் ஐடியா என்னென்னு பார்க்குறதுக்கு மறுபடியும் நம்ம கிராஃப்ட் ரூமுக்கு போகிறோம். இப்போ என்ன பண்ணுறேன்னா, அதே மாதிரி பிளேட்டில் கலர் பண்ணி வச்சுக்கிறேன். லெட்டர்ஸ்லாம் சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். க்ளூ வச்சு நான் அதை அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கிறேன். சூப்பரான ஹோம் டெக்கர் ரெடி ஆகிடுச்சு. இது வால் டெக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், வால்லையும் ஹேங் பண்ணிக்கலாம். ரேண்டமாக நமக்கு எங்கே தேவைப்படுதோ அங்கே வச்சு கூட இதை அழகுபடுத்திக்கலாம். நம்ம ஐடியா தான். செலவே இல்லாமல் ஒரு சூப்பரான ஹோம் டெக்கர் ஐட்டம் ரெடி ஆகிடுச்சு. ஃபோர்த்தாக பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியா இது. ஒரு துணி எடுத்து அது கரெக்டாக இந்த மூடிக்கு தகுந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி கட் பண்ணி க்ளூ வச்சு இந்த மூடியை அப்படியே நான் கவர் பண்ணிக்கிறேன். கரெக்டாக மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணி க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இந்த கிளாத் நார்மல் கிளாத்து தான். கொஞ்சம் திக்காக இருந்தால் கூட இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் என்கிட்ட இந்த கிளாத் தான் இருந்தது, எக்ஸ்ட்ரா இருந்த கிளாத் இது. இதை வச்சு நான் இன்றைக்கி இந்த ஐடியா ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வேஸ்ட் பொருளை தூக்கி போடும்போது பல முறை யோசிப்பேன், இதை அப்படியே தூக்கி போட்டுடலாமா, இல்லை இதில் வேறு ஏதாவது ஐடியா பண்ணலாமா, அந்த மாதிரி நிறைய யோசிப்பேன். அந்த மாதிரி யோசிக்கிறதுல ஒரு சில ஐடியா கிளிக் ஆகிடுச்சுன்னா அதை நான் செயல்படுத்த தொடங்கிடுவேன்.
அந்த மாதிரி யோசனை வந்தது தான் இந்த ஐடியா. எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். கிளாத் வச்சு இப்போ ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இன்னொரு கிளாத் எடுத்து அதோட ஓரத்தை மடித்து தைச்சிக்கிறேன். இந்த கிளாத்தை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் மூடியில் பாதியாக வச்சு ஒட்டிக்கிறேன். எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு கரெக்டாக ஷேப் வர மாதிரி ஒட்டி எடுத்து ரெடி பண்ணிட்டேன். இது ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான ஆர்கனைசராக இது மாறிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப பிடிச்சி போய்டும். பாருங்கள், கிராஃப்ட்டுக்கு தேவையான சிசர்ஸ்லாம் இதில் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன். தேவையான இடத்துல வச்சு தேவையான பொருளை இதில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசர் இது. நானே எதிர்பார்க்கல இவ்வளோ சூப்பராக வராங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபிஃப்த் ஐடியாவுக்கு மீண்டும் கிச்சனுக்கு போகிறேன். இந்த பிளாஸ்டிக் பாட்டில் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஒரு நூல் எடுத்து இந்த மூடியோட ஹோலில் வச்சு இந்த பாட்டில்லையும் அதில் வச்சு நாட் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது எதுக்காக ரெடி பண்ணியிருக்கிறேன்னா, கிச்சனில் இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன ஸ்பூன்லாம் இதில் போட்டு வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். இது ஸ்பூன் ஹோல்டராக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு கிராஃப்ட்டு செய்ய போகிறோம். ஸோ கிராஃப்ட் ரூமுக்கு போய்க்கிறேன் நான். 6வது அருமையான ஐடியா. இதை பார்க்காம மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவீங்க. ரொம்ப சிம்பிள் ஐடியா இது. இன்விடேஷன் கார்டு இந்த மாதிரி டிசைன் உள்ளதை எடுத்துக்கிட்டேன். இதை கட் பண்ணி அப்படியே அந்த மூடியில் க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். சூப்பரான டெக்கர் பீஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ சிம்பிளாக எவ்வளோ சூப்பரான ஒரு ஐடியா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஐடியா எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ப்ளீஸ்.